இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி 2-3 நாள் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்மெல்லு வழுவழுப்பெல்லாம் இல்லாத மாதிரி. இப்போ நம்ம இதை வந்து அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்ச் இருந்தால் கூட நீங்கள் இது போல் தொட்டு அதில் நல்லாவே டிப் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா ட்ரை பண்ணிடணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு கோட் கூட கொடுத்துக்கலாம். நல்லா டார்க்காக வேணா. நான் சிங்கிள் கோட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கண்டெய்னரில் சுகர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சுகருக்கு எஸ் போட்டிருக்கிறேன். அதே போல் சி காஃபி, டீக்காக இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய கண்டெய்னர்லேருந்து சுகர்லாம் 1 kg கொட்டி வச்சுட்டு அப்படியே எடுக்குன்னா கை வலிக்கும். கப்போர்ட்லேருந்து எடுக்கிறப்ப கீழே கூட விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் காஃபி, டீ, சுகர் வச்சு ஒரு ட்ரேயில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம மேலேருந்து